இருந்தாலும் சரி, அசுராதிகளாக இருந்தாலும் சரி, பலம் படைத்த பலசாலிகள் யாராக இருந்தாலும் சரி. ஆமா, அப்படி என்றால் ஒரு நடுக்கம். ஏன்னா கம்முனுதான் உட்காந்துருக்கணும். கதை சொல்லி முடிக்கணும், சிரிக்கிறது கம்முனு உட்காந்துருங்க. அள்ளி கொடுப்பான் பரமேசன், அல்லாமல் கொடுப்பான் சனி. நான் அல்லாம கொடுத்தாலும் ஆமா நீங்க என்ன சொல்றது தெரியுமா? புடிச்சுக்கிட்டான். ஆமா புடிச்சுக்கிட்டான். எங்க புடிச்சவங்க தெரியுமா? இது இல்ல. ஏய், உன்னுடைய செயல் வடிவத்திலே வருவேனா உன்கிட்ட. கண்டிப்பா. நீ என்ன செய்யற, எப்படி நடந்துக்கிற அப்படிங்கிற வடிவத்துல வரவன் தான் நான். ஆமா, அதனால நான் பிடிச்சம்மாங்க. நான் பிடிக்கிறேன்னா ஆமா பிடிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் தெரியும். கண்டிப்பா. நான் விடும் போது அதை விட அல்ல நீ நினைச்சு பார்க்காத இடத்துல நீ போய் நிற்பாரு. சிவபெருமான் கூட அள்ளி எண்ணி தான் கொடுப்பாரு. ஆமா, இவர் எல்லாமே கொடுப்பாரு, கொடுத்துருவான். அப்படி ஆமா நான் பிடிக்கிறேன் அப்படிங்கிறது எப்படி தெரியும்? குணத்திலே 3 விதமான 3 குணம். மங்கு சனி, மங்கும் சனி, பொங்கு சனி, பொங்கும் சனி, மாரக சனி, இப்படி 3 விதமா வருவேன். ஆமா, அந்த மங்கு சனி எப்ப வருவார்? அப்படி என்றால் தாயாருடைய கர்ப்ப கோலத்தில் நீ உதிக்கிறாயே, அப்பொழுதே உன் கூடயே நான் உதிப்பேன். கண்டிப்பா. அப்படி உதிக்கும் போது நீ பிறந்த இடத்தில் எந்த கட்டத்தில் உனக்கு அமர்கிறேனோ, எந்த குணாதிசயத்தில் அமர்கிறேனோ அதே வடிவத்தில் ஒரு சுற்று வருவார். 12 கட்டத்தை சுத்தும் போது 12 2 24 12 6 30 வருஷம். இதுதான் பெரியவங்க சொல்லுவாங்க. 30 வருஷம் கெட்டவனும் கிடையாது, 30 வருஷம் விடாம வாழ்ந்தவனும் கிடையாது. அப்படின்னா இது யார வச்சு சொன்னாங்க? ஒரு வட்டத்துல கெடுத்திருந்தா ஒரு வட்டத்துல குடுத்துருவாரு பாவம். கண்டிப்பா. அப்படிங்கும் போது இந்த முதல் சுத்து மங்கு சனி, மங்கும் சனி. இந்த மங்கு சனிங்கிறது எப்படி வரும் அப்படின்னா, அதாவது நுனியுடைய மூக்கின் நுனியில் அள்ளி கொடியினுடைய நுனிகள் எப்படி இருக்கிறதோ அப்படி தோற்றம் செய்து இரு கண்புருவங்களை மேல்புறமாக வளைப்பேன். இப்படி வளைத்தால் மங்கு படந்தால் மனையால் அழிவார், மங்கு படந்தால் மன்னன் அழிவார் அப்படிங்கிற ஒரு கட்டம் உண்டு. அதனால இந்த மங்கு வாலிபத்துல சில பிள்ளைங்களுக்கு இருக்குதுன்னா திருமண வாழ்க்கையை கூட கொஞ்சம் தள்ளி வைக்கணும். என்ன இதனால சிரமம் வரும். ஆனா இதுலயே கன்னத்துல வரும் வட்ட மங்கு சில பெண்களுக்கு தெரியும். இதெல்லாம் உடல் உபாதை. உடல் சம்பந்தப்பட்ட நோய், ரத்த சம்பந்தப்பட்ட நோய் இப்படி தோன்றுகிறது என்றால் அது முகத்தில் அகத்துல இருக்கிறது முகத்துல தெரியும். அப்ப உள்ள இருக்கிற நோயை வெளியே காட்டும். இத மருத்துவர்கள்கிட்ட போய் சரி பண்ணிக்கணுமே தவிர எனக்கு மங்கு படந்துச்சுன்னு இருக்கக்கூடாது. அப்படி தொடருதுன்னா உடல்ல ஏதோ நோய் அறிகுறி ஆகுது, இத மருத்துவர்கள்கிட்ட நம்ம போகணும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும். நான் சொல்ற மங்கு மூக்கின் மீதே சென்று இரு கண்புருவங்களையும் மேல்புறமாக வளைக்கும். இதுதான் மங்கு படந்தால் மனையால் அழிவார், மங்கு படந்தால் மன்னன் அழிவார். இதுக்கு பேர் மங்கு சனி. இரண்டாவது சுற்று 30 வயதிற்கு மேல் 60 வயதுக்குள் வருவேன். அப்படி வந்தால் இதற்கு பெயர் பொங்கு சனி. பொங்கு சனினா மக்கள் எப்படி புரிந்து கொள்வது? அப்படி என்றால் தன்னுடைய மார்பகத்திலிருந்து முகம் முழுக்க புறமுதுகெல்லாம் வட்ட பால் தேம்பல் என்பார்கள், பருவ தேம்பல் என்பார்கள். இப்படி தோற்றம் செய்தால் இதற்கு பெயர் அதாவது பொங்கு சனி. படிச்சிருந்தா அதுக்கு தகுந்த வேலை, படிக்கல திறமைக்கேற்ற தொழில், ஏதோ ஒரு தொழிலை வச்சு கூட பிடிச்சிக்கலாம்னு பாக்குறேன். கண்டிப்பா அப்படின்னு நினைக்கும் போது
இப்படிப்பட்ட அறிகுறிகள் தெரிகிறது என்றால் உன் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கட்டாயமா கிடைக்கும். அதுக்கான வேலையை நீ செய்யலாம். இதுக்கு பெயர் பொங்கு சனி. மூன்றாவதாக 60 வயதிற்கு மேல் 90 வயதிற்குள் வருவேன். இப்படி வந்தால் இதற்கு பெயர் மாரகச்சனி. மாரகச்சனின்னா என்ன சொல்லுங்க? அதாவது தாம் பெற்ற உறவு, கட்டி தழுவிய உறவு, கணவன் மனைவி அன்பு என்ற பாசம் இதெல்லாம் வேஷமாக போயிடும். வீட்டுக்குள்ள நொய்யும் போதே புலம்புவோம். இவங்கிட்ட எப்படா இருந்து குடும்பம் பண்றது? ஐயோ புலம்புல இருக்கிறான் எங்க அப்பா கிட்ட எங்க அம்மா கிட்ட மால்லடா அப்படின்பா. காரணம் இவன் ஏட்டை எடுத்துக்கிட்டு எங்க அண்ணன் கிட்ட போய்கிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். எங்க அண்ணன் அவரு தென்திசை அதிபதி சாமலாபுரி வேந்த எங்க அண்ணன் அவர்கிட்ட கொண்டு கொடுத்தாதான் அவருதான் கீக்கிறவர். எனக்கு கீக்கிற அம்சம் இல்ல. இருக்கிற வரையும் வச்சிருந்து பாத்துட்டு உங்களுக்கு நேரம் ஆகுதுன்னா கொண்டு அங்க கொடுக்கணும். இப்படி மங்கு சனி, பொங்கு சனி, மாரகச்சனி இப்படி இருக்கு. மக்களுடைய ஆயுள் கலியுகத்துல எவ்வளவு தெரியுமா? சொல்லுங்க. 120. 120 9 கிரகங்களும் நாங்க திசையாவும் புத்தியாவும் அந்தரமாவும் வச்சுக்கிறோம். அந்தரத்தை இப்படித்தான் நவுத்துறீங்க. இப்ப நேரம் நல்லா விரும்பும். சாயந்தரம் 6 மணிக்கு போடுறாங்க. என்ன காரணம்? அப்ப உனக்கு ஆபத்து வர நேரம் வந்துருச்சு. அப்ப அஷ்டமாதிபதி திசைகள் 6, 8, 12 படையும் மாரகத்தினுடைய கிரகங்கள் உனக்கு திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கும் காலங்களில் அந்த அந்தரத்தில் உனக்கு மாரகம் ஏற்படும் அப்படிங்கிறது மக்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது இது ஒரு காற்று வெறும் காற்று அடைஞ்ச பை. இத பெருசா நீங்க நம்புறீங்க. திரேதா கலியுகம். இந்த 4 யுகத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கிறேன் நான். அப்ப கலியுகத்தோட ஆயுள் எவ்வளவு தெரியுமா? 4,32,836 வருஷம். இது வரையும் போயிருக்கு. எவ்வளவு? 5,125 முடிஞ்சு 26வது வருஷம் இந்த விசுவாபசு வருஷம். அப்படி இருக்க இந்த கலியுகம் எப்படி பிறந்தது தெரியுமா? சொல்லுங்க. முன்னான சித்திரையில் மூல நட்சத்திரத்தில் பொன்னான கலியுகம் போக 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 அதிகமான விந்தைகளும் வினோதங்களும் கலியுகத்துல பார்க்கலாம். சரியா தெரியும். அப்படி தெரியும் போது 6 மாசத்துக்குள்ள செல் எடுத்து தோணுது. அப்புறம் என்ன பண்ணோம்? பரவாயில்ல. நல்லா கண்டுபிடிச்சிருக்கிறேன். கலியுகத்துக்கு அப்படிதான். சரி, இப்படிப்பட்ட விஞ்ஞானங்கள் அதிகமாக வந்து கொண்டு இருக்கும். மக்கள் எல்லாம் மாற்றங்கள் அதிகமாக இருக்கும். ஆனா இருந்த போதிலும் கலியுகம் எப்படி அழியும் தெரியுமா? தென்மேற்கு திசையிலிருந்து கீழ்நாமக்காரர்கள் தோன்றுவான். அப்பொழுது ஜலதாரையானவள் கெடுவான். பசு கன்று ஈன்றாமல் நிற்கும். அப்படி இருக்கும் போது அதாவது மேலே பகவான் கல்கி அவதாரம் எடுத்து வாராங்கல்யாக ஓடி அங்கு விழுந்து இந்த பூலோகம் அழியும் என்பது நிச்சயம். அந்த வழி நீ இருப்ப நான் இருப்பேன். யாரும் இருக்க மாட்டோம். அதெல்லாம் அதுக்குள்ள கலியுகம் முத்த இத மாதிரி அறிகுறிகள் தோன்றி ஜலதாரை கெட்டு தண்ணியை எப்படி அப்புறம் ஃபில்டர் பண்ணி குடிக்கணுமோ தெரியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அப்புறம் உலகம் அழியும் என்பது நிச்சயம். இத அன்னைக்கே எழுதி வச்சுட்டாங்க. அப்படி இருக்க இப்பேற்பட்ட சேவை சபைக்கு முன்பாக வந்தேன். என் வேலை என்ன? அதாவது இந்த வருஷத்துல நான் எங்க இருக்கிறேன், என்ன பாத்துக்கிட்டு இருக்கிறேன், எந்த வீட்டுல இருக்கிறேன், இந்த வருஷத்துக்கு ராஜா யாரு, மந்திரி யாரு, சேனாதிபதி யாரு, அஷ்டாதிபதி யாரு, மேகாதிபதி யாரு அப்படிங்கிறத பாப்போமா? ராசி பலம் சொல்ல போகிறார். 12 ராசிக்கும் யாரும் சத்தம் போடாமல் ஊர்ந்து கவனித்து கேட்கணும். அவங்க பேர் ராசியா இருந்தாலும் ஜாதக ராசியா இருந்தாலும் கவனமா சத்தம் போடாம கேட்கணும். 12 ராசி சொல்லுவாரு. அமைதியா இருக்கணும். கேட்டவங்க அடுத்தவங்க கேட்கணும். பொறுமை சாதிக்கணும். நீங்க சலன்னு பேசினா நெத்தியில போட்டு சக்கரம் உங்களை உத்து பார்த்தா, ஏன்னா அவங்க வீட்டுல இல்லாத கஷ்டம் இல்ல. எல்லாரும் தாய் தந்த வயிற்றுல பிறந்தோம். வலிங்கிற வேதனை எல்லாத்துக்கும் தெரியும். இந்த அரிதாரம் போடுற அம்சம் எங்களுக்கு கொடுத்துருக்குன்னா 22 வருஷமா ஆடுறோம். இன்னமும் இந்த வட்டத்துல பேர் போய் இருந்தோம். இன்னமும் என் பேர் வெளியே வரல. எங்க அப்பன் பேர் தான் அதாவது திம்மலையார் மாவன் வந்துக்கிறேன். எப்படி? அப்ப எங்க அப்பா கண்ணு வச்சுதான் அதை நட்டுட்டு போன பேர் தான் வருது. அதனால எனக்கு பின்னாடியாவது வருமோ வராதோ அது ஆண்டவனுக்கு வெளிச்சம். இருந்த போதிலும் இந்த அம்சத்தை அந்த இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறான். ஏதோ இதெல்லாம் பார்க்க எவ்வளவு மக்கள் வந்திருக்கீங்களே, இவங்க எல்லாரும் அந்த இறைவனுடைய விஷ பார்வைகள் இருந்தா நீங்க சுப பார்வை எத்தனை கண்ணு பாக்குது பாருங்க. இத்தனை கண்ணில் இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் விலகி சுப
அதாவது அவனுடைய சுப அருள் பெற்று மக்கள் சுபிட்சமாக வாழ வேண்டும் என்பது இந்த நாடகத்தினுடைய ஐதீகம். அதுல உங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன். ஏன்னா அந்த அம்சத்தை எனக்கு கொடுத்த இல்லையா, கொடுத்து ஏதோ எனக்கு கத்து கொடுக்கலனால இறைவன் ஏகலவத்தை வந்த மாதிரி வந்தாலும் நான் போற இடமெல்லாம் நம்ம மக்கள் என்ன தேடிக்கிட்டு வரீங்களே, அதனால என்ன தேடல, நீங்க இறைவனை தேடுறீங்க. அந்த இறைவனுடைய அம்சம் உங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கணும், உங்க குடும்பங்கள் தழைக்கணும். இறைவனுடைய விஷப்பார்வை இருந்தா நீங்கி உங்களுக்கு எல்லாம் சுப பார்வை ஆக வேண்டும் அப்படி என்று வேண்டிக் கொண்டு இப்பொழுது நான் எங்க இருக்கிறேன், இந்த வருஷத்துக்கு என்ன செய்துகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கறத சொல்றேன். அமைதியா கேளுங்க. ஏன்னா பேசுறீங்கன்னா நான் உங்களை உத்து பார்க்க கூடாது. தெரியும் இருந்தாலும் தெரியாத சின்ன பிள்ளைங்க இருக்கீங்க. அந்த தம்பிக்கு சொல்லி கீழே உட்காந்து ஒட்டு திண்ணையில உட்கார வைங்கப்பா, கீழே உட்கார. அப்படி இப்படிப்பட்ட நிலைகளை மக்கள், நாடு, நகரம், பயிர்வளம், குடிவளம் அத்தனையும் செழித்து சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்று வேண்டி அந்த திருநள்ளார் சனி தேவனை வேண்டி, அதாவது வேளவனை வேங்கமரம் ஆக்கி வைத்தாய், விறகு வெட்டு சுக்கதம்மை விற்க வைத்தாய், மாவிய உறவோடு கட்டி வைத்தாய், பள்ளிதனை குறவரது வனத்தில் வைத்தாய், காலனை கண்டனுக்கு அணுற வைத்தாய், காரணம் நீ பிடித்த கர்மத்தாலே உனே உனை பணிந்தேன், என்னை தொடாதே சரியடிய காகமேறும் தம்பிராணி. இந்த துதிகள் எத்தனை மக்களுக்கு தெரியுமோ இல்லையோ, இங்க பார்க்கிற மக்கள் அத்தனை பேரும் உன்னை துதித்ததா நினைத்து அவர்களுக்கு சுபிட்சமான அருளை கொடுப்பாய் என்று வேண்டி இப்பொழுது நீ எங்கு அமர்ந்திருக்கின்றாய், இந்த வருஷத்துடைய அரசன் யார், அதாவது மந்திரி யார் அப்படி என்பதை அதாவது இந்த வாயால் தெரிவித்து வருகிறேன். அமைதியாக இருங்க. இந்த விசுவாவசு வருஷத்துக்கு ராஜாவாக இருப்பவர் என்னுடைய சூரிய பகவான், அதியுக மந்திரியாக இருப்பவர் என்னுடைய சந்திர பகவான், சேனாதிபதியாக இருப்பவர் என்னுடைய சூரிய பகவான், அர்க்காதிபதியாக இருப்பவர் என்னுடைய சூரிய பகவான், தானியாதிபதியாக இருப்பவர் என்னுடைய செவ்வாய் பகவான், அதாவது மேகாதிபதியாக இருப்பவர் என்னுடைய சூரிய பகவான், இப்படி நீரசாதிபதியாக ரசாதிபதியாக இருப்பவர் சனி ஆகிய நான் இப்படி பொறுப்பேற்றிருக்கின்றோம். இந்த வருஷத்தில் சுபிட்சமான மழை, விசுவாச வருஷத்தில் வெள்ளாண்மை மேலும், வெள்ளாமை அதிகமா இருக்கும், பசு மாடு பலிதமாகும், சிசு நாசம், அதாவது சிசு நாசம் அப்படி இருக்கு. அதாவது இந்த வருஷத்துல அதாவது இது அந்தணர்கள், அதாவது வேதம் ஓதுபவர்கள் தழை துவங்கி வாழ்வார்கள். அது மட்டுமல்ல, வேத உபசரணைகள், அதாவது வேதத்தின் மீது தெய்வத்தின் மீது மக்களுக்கு அதிக நம்பிக்கை வரும். நல்ல மழை இந்த வருஷத்தில் பெண்பா. இப்படி இருக்கு. இந்த வருஷத்துல சனியாகிய நான் கும்பராசியில் இருக்கின்றேன். என்னோடு ராகு பகவான் இருக்கிறார். ஏன்னா இப்ப நிறைய பிள்ளைங்க இந்த செல்ல வச்சுக்கிட்டு யூடியூப் பாக்குறாங்க. திருக்கணித பஞ்சாங்கப்படி நான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பேச்சு ஆனது போல பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் வரல. வருகின்ற மாசி மாதம் 22ஆம் தேதி மீனராசிக்கு பேச்சு ஆகிறேன். அதுவரை கும்பராசியில் நான் இருக்கின்றேன். என்னுடைய குரு பகவான் மிதன ராசியில் அமர்ந்திருக்கின்றார். என்னுடைய கேது பகவான் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கின்றார். இந்த வருஷத்துல எங்களுடைய அதாவது பொறுப்பு அதிக மழை, இயற்கை சீற்றம் உண்டு, அதாவது யுத்தங்கள் உண்டு. அரசர்களுக்குள்ள யுத்தம், பெரிய மனிதர்களுக்குள்ள சில போட்டி பொறாமைகள் இந்த வருஷத்துல வரும். தர்ம தேவதைகள் சொல்லக்கூடிய ஆடு மாடு ஜீவராசிகள் பலிதமாகும். ஆனா இயற்கை உபாதைகள் உண்டு. இடி மின்னல் காற்று, இது அந்த தர்ம தேவர்களுக்கு ஒரு சங்கடமா இருக்கும். இதை பாதுகாப்பா வச்சுக்கிறது மக்களுடைய கடமை. இதுல சிவந்த நிற தானியம் நன்றாக விளையும். இந்த வருஷத்துல நீர் மேல விளையிற பயிர்லாம் நல்லா இருக்கும். கரும்பு, நெல்லு, சோளம், இப்படி கருப்பு நிற தானியம் இந்த வருஷமும் கம்மி தான். போன வருஷமும் கம்மியாச்சு, இந்த வருஷமும் கருப்பு நிற தானியம் கம்மி தான். விளைஞ்ச இடம் விளையும், நல்லவங்களுக்கு விளையுது இல்லங்கிற மாதிரி பொது பலன்ல அது மத்தியத்துல தான் இருக்கு. முதல் வீடு மேஷம். மேஷத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய் பகவான். திறமையானவர்கள் நீங்க. எதை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ கரெக்டா அதை சாதிப்பீங்க. ஆனா வச்ச கணக்கு மாறாது.
ஆனா போட்ட கணக்கு நிறைவேறலைங்கிற ஒரு ஏக்கத்துல இருப்பீங்க. காரணம் குரு 3ஆம் இடத்துக்கு போயிருக்கார். ஆனா போனாலும் பரவாயில்லை, அவர் முயற்சி ஸ்தானத்துல இருக்கார். இன்னைக்கு போட்ட கணக்கு ஒரு 6 மாசம் டைம் எக்ஸ்ட்ரா போகும். ஆனா போனாலும் சரியா நடக்கும். படிக்கக்கூடிய பிள்ளைகள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். வேலை தேடுபவர்களுக்கு கொஞ்சம் பொறுத்து இருந்தா வேலை அமையும். பணங்கணம் கொடுத்து எங்க ஏமாந்துடாதீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய முயற்சிகளை அதிகப்படுத்துங்க. உங்களுக்கு வெற்றி உண்டு. அயல்நாடு சென்று பிழைப்பவர்கள், அந்நிய தேசம் சென்று பிழைப்பவர்கள், அந்நியர்களை நம்புபவர்கள், இவர்கள் எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருங்கள். ஏன்னா ஏமாற்றம் வருவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி ஏமாந்துடாதீங்க. அதாவது விவசாயிகள் இந்த வருஷத்துல மத்திப பலன் தான் உங்களுக்கு. அதனால செய்ய வேண்டாம்னு சொல்ல, விவசாயம் செய்யலாம், மத்திபமான பலன். குடும்ப விஷயத்தில் அதாவது மிச்சமும் இல்ல, நஷ்டமும் இல்ல. அப்படிப்பட்ட நிலைகளை தான் இந்த வருஷத்துல பூர்த்தி ஆகும். 2வது வீடு ரிஷபம். ரிஷபத்திற்கு அதிபதியானவர் என்னுடைய சுக்கிர பகவான். சுக்கிரன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், எதையும் சீறி பேச மாட்டார், அமைதியா இருப்பார். அவர் நேரத்துல அவர் என்ன செய்யணும்னு கணக்கு வச்சிருக்காரோ அதை சரியா செய்வார். அப்படி உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு குருவா வந்திருக்க. ரிஷபத்துக்கு பிரபல ராஜயோகக்காரன் சனி. வண்டி வாகனங்கள் வைத்து பிழைப்பவர்கள் செல்வாக்கு உண்டு. புதிய வாகனங்கள் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் வாங்குவார்கள். இருப்பிடம் சுபிட்சமாக அமையும். வீடு மனை மாப்புகள் உங்களுக்கு சேர்க்கை உண்டு. நிலபுலன்களை இழந்தவர்கள் மறுபடியும் பெறுவார்கள். இருப்பவர்கள் துன்பத்தில் உள்ளவர்கள் அதற்கு வழி என்ன, துன்பத்தை விட்டு வெளியே வர அந்த வழியை காண்பித்து தருவேன். பிள்ளைகளால் செல்வாக்கு உண்டு. பிள்ளைகளுக்கு பட்ட கஷ்டம் வீண் போகாது. இப்படிப்பட்ட சுபிட்சமான பலன்கள் இந்த வருஷத்துல உங்களுக்கு இருக்குது. அதை நீங்க பாதுகாத்து எடுத்துக்கிறது உங்களுடைய கடமை. கணவன் மனைவி அன்பு கொஞ்சம் விரிசல் ஆகும். ஏன்னா கணக்கு வழக்கு அடிக்கடி கேட்பாங்க, இதனால விரிசல் ஆகும். ஆனா இருந்தாலும் அந்த இடத்துல அந்த பதில கொஞ்சம் செவி சாட்சி சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்நியத்தை வளர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய குடும்பம் மிச்சமாக இருக்கும். அதனால் போட்ட கணக்கு தவறில்லாமல் நடக்கும். விளவு வெள்ளாமைகள் மேலோங்கி வரும். அதாவது செய்தொழில் வலிதம் தரும். புதிய தொழில் செய்ய வேண்டும் என்ற யோசனைகள் அதிகமாக சில பேர்களுக்கு உண்டாகும். அதை நம்பி செய்யலாம். இப்படி நல்ல நிலைகளை ரிஷபத்திற்கு இந்த வருஷத்தில் தருகிறேன். அதை விட திருமண பலனை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலருக்கும் இந்த வருஷத்தில் திருமண பலன் நடந்தேறி வரும். இப்படி ரிஷபத்திற்கு ஒரு சுபிட்சமான பலன் இந்த வருஷம். 3வது வீடு மிதுனம். மிதுனத்திற்கு அதிபதியானவர் என்னுடைய புதன் பகவான். புதன்னா தெரியும், எல்லா விவேகமும் உங்களுக்கு தெரியும். எந்த நேரத்துல எதை செய்யணும், எங்க யாரை சந்திக்கணும், சந்திச்சா என்ன நடக்கும் அப்படிங்கிற கணக்கு சரியா புரியும். இருந்த போதிலும் ஜென்மத்தில் இருப்பதால் கடன் வாங்காமல் ஜீவனம் செய்யணும். கடன் வாங்க கூடாது, பூமி அடமானம் வைக்க கூடாது, நிலபுலன்கள் அடமானம் வைக்க கூடாது. இப்படி குறுக்கு ஜாமீனில் கையெழுத்திடக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் அண்ணன் தம்பி பாக பிரிவினைகள் வழக்கு வம்பு வந்தா கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. இப்படி உங்களுடைய நிலையை அதாவது செய்கூலியை விட சேதாரம் அதிகமா இருக்குது. இந்த சேதாரங்களை கொஞ்சம் குறைச்சி குடும்பத்தை நடத்திக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த வருஷத்துல கடன் தொல்லை இல்லாத வண்டி ஓட்டிக்கலாம். பிள்ளைகளால செல்வாக்கு உயரும். பிள்ளைகளுக்கு சில நல்லது செய்யலாம் என்று நினைப்பீர்கள். வருகின்ற ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் அதுவும் நிறைவேறி வரும். இப்படி ஒரு நல்லது ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி காத்து கொண்டிருக்கிறது. அதை பொறுமையா கையாண்டு கோபம் இல்லாமல் சாதித்து எடுத்துக்கணும். 4வது வீடு கடகம். கடகத்திற்கு அதிபதி என்னுடைய சந்திர பகவான். உங்களுக்கு எல்லாம் அஷ்டம சனியா இருக்கிறேன், 8ல இருக்கிறேன். அஷ்டம சனினா குறிப்பா அந்த வண்டி இயக்கக்கூடிய டிரைவர்கள் எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா காலையில இறை வழிபாடு செய்யணும், குலதெய்வத்தை வணங்கணும், அதற்கப்புறம் உன்னுடைய தொழிலை செய்ய ஆரம்பிக்கும். ஏன்னா அஷ்டமச்சனி என்ன செய்யும், கொஞ்சம் கவனக்குறைவுகளை ஏற்படுத்தும். உங்களுக்கு கவனக்குறைவு வந்தா என்ன ஆகும், அப்புறம் கஷ்டத்தை விட்டு விடுவோம். அந்த மாதிரி சில சூழ்நிலைகள் உங்களை வந்து சந்திக்கும். அந்த மாதிரி நேரத்துல மன உறுதிகள் தேவை. அதே போல
தொழில் செய்பவர்கள் டெய்லி பரட்டல் உருட்டல் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஸ்தம்பித்து நிக்கும். அதுக்காக மனம் சலிக்க கூடாது. சரி பார்ப்போம் அப்படிங்கிற அந்த விடா முயற்சியை எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த வருஷம் கடைசியில நீங்க போட்ட கணக்கு எக்குத்தக்கா நடந்தேறி வந்துடும். அப்ப நீங்க போட்ட தொழில் முதலீடு கொஞ்சம் அமைதியா இருந்தாலும் கடைசியில் பலன் உண்டு. அதனால அயல்நாடு சென்று பிழைப்பவர்கள் பேசுற சம்பளம் ஒன்னா இருக்கும், அங்க வாங்குற சம்பளம் ஒன்னா இருக்கும். அப்படிப்பட்ட சில கஷ்டமான சூழ்நிலைகள் கூட சில பேருக்கு அமையும். இருந்தாலும் மன உறுதியோடு உங்கள் தொழிலை செய்து முடிக்க வேண்டும். அந்த மன உறுதி இருந்தா கடைசியில வெற்றி உங்களுக்கு நிச்சயம். அதனால பயப்பட வேண்டாம். கொஞ்சம் மன உளைச்சல் உண்டு. ஐந்தாவது வீடு சிம்மம். சிம்மத்திற்கு அதிபதியானவர் என்னுடைய சூரிய பகவான். உங்களுக்கு எல்லாம் கண்டச்சனியாக இருக்கிற 7ல இந்த கணவன் மனைவி பேசுனீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. எப்ப பார்த்தாலும் கட்ட 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 வீட்டுல சத்தம் வந்துகிட்டே இருக்கும். இப்படி சிம்ம ராசிக்காரருக்கு கொஞ்சம் அமைதி தேவை. எல்லாம் உழைக்கிறீங்க, நிறைய சம்பாதிக்கிறீங்க. அந்த சம்பாதிச்சு செலவு அதிகமா போயிட்டு இருக்கக்குள்ள குடும்பத்துல கொஞ்சம் எரிச்சல் தான் தெரியும். ஏன்னா நம்ம குடும்பம் பெருசாகுதுன்னு யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஆனா செலவாகுதுன்னு சொல்லுவாங்க. இந்த செலவு கண்டச்சனியில நடக்கும். அதுல வாகனங்களை அடிக்கடி மாத்தாதீங்க. இருக்கிற வாகனமே போதும். டயர் பஞ்சரானாலும் வச்சு ஓட்டிக்கலாம், இல்ல கீழே வீழ்ந்தா கூட ஏச்சிக்கலாம். ஆனா அதுக்காக புதிய முதலீடு வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது பின்னால சுமையாயிடும். அதனால அதை எச்சரிக்கையா ஓட்டுறது உங்களுக்கு நல்லது. இருக்கக்கூடிய இடம் மாற்றங்கள் ஏற்படுவது கூட ஒரு சில பேருக்கு உண்டு. அது உங்களுக்கு சரியா அமையும். அப்படி சிம்ம ராசிக்காரர்கள் எதிர்காலத்தை பத்தியே சிந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது ஓரளவு